அதிகாலை நேரம் அப்பா பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்ல ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அரசாளும் தெய்வம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்ல ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. கூக்குரல் கேட்பவரே நன்றி நன்றி ஐயா. கூக்குரல் கேட்பவரே எல்லாரும் சொல்லுவோம் நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. குறைகளை தீர்ப்பவரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாம் சொல்ல ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. மேலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. மேலனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவர் என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அரசாடும் தெய்வம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. அரசாளும் தெய்வம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த 6வது மாதம் ஆண்டவரே, இந்த முதலாவது உயிர்த்தின நாளிலும் கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பதாக நம்முடைய பிள்ளைகளாடியால் கடந்து வர தேவர்களுக்கு தந்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பேருவராய் தனித்தனியாய் குடும்பமாய் தொட்டு ஆசீர்வதியும். தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற பிள்ளைகள், பிரயாணமாய் வருகிற பிள்ளைகள், வாகனங்களில் வருகிற பிள்ளைகள் கர்த்தர் சுகத்தோடு கொண்டு வரும். எல்லா கால நிலைகளையும் ஆண்டவரே நீர் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற எங்களுக்கு அனுகூலமாக்கி தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் ஆவியோடு உண்மையோடுமே ஆராதிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. ஆராதனைக்கு விரோதமாக இருக்கிற எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நிர்மூலமாக்கி போடும். தெய்வக்கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த நாத்துமாவும் மயே
வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறு. சொல்லுங்க, தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவன் மேல் ஆத்துமாவே தாகமாயிருக்கிறதே. தேவனின் சந்நிதியில் நின்று ஆத்துமா வாஞ்சிக்குதே. தேவனின் சந்நிதியில் நின்றிட ஆத்துமா வாஞ்சிக்கிறே. ஆமென். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீ, என்றும் காப்பி. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவா. ஆத்துமா கலங்குவதே, நேசரை நினைத்திடுவா. அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். அன்பரின் ரட்சிப்பினால் தினமும் துதித்து போற்றிடுவோம். தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. யோர்தான் தேசத்திலோ, எர்மோன் மலைகளிலோ, யோர்தான் தேசத்திலோ, எர்மோன் மலைகளிலோ, சிறுமலைகளில் இருந்தோ உம்மை தினமும் நினைக்கின்றேன். சிறுமலைகளில் இருந்தோ. உம்மை தினமும் நினைக்கின்றேன். தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தேவரீர் பகல் காலத்தில் கிருபையை தருகின்றே. தேவரீர் பகல் காலத்தில் கிருபை தருகின்றே. இரவின் பாடுபாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. இரவின் பாடுபாட்டு எந்த வாயினில் இருக்கிறது. தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும். மான்கள் நீரோடே, மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதரும் போல் தேவனே, எந்த ஆத்துமாவும் உம்மையே வாஞ்சித்து கதறுதே. தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் காப்பி. தஞ்சமே நீர், அடைக்கலம் நீர், கோட்டையும் நீர், என்றும் சொல்லுங்க, தஞ்சமே நீ, தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் தஞ்சமே தஞ்சமே நீ, அடைக்கலம் நீ, கோட்டையும் நீ, என்றும் காப்பி. நேராக நாம் கடந்து போவோம். ஆண்டவர் இந்த மாதத்தில் கொடுத்ததான வாக்குத்தத்தம் 1ஆம் தேதி அதிகாலையிலே பேசப்பட்ட வார்த்தையாக இருப்பினும் அநேகர் அந்த 1ஆம் தேதி ஆராதனையில் நீங்கள் கலந்து கொள்ளலை. ஸோ அந்த 1ஆம் தேதி ஆராதனையில் பேசப்பட்ட வார்த்தைகள் மட்டுமல்ல,
அதற்கு பிறகு நான் அந்த 2 அதிகாரங்களை அதிகமாக தியானித்த போது ஆண்டவர் எனக்கு கொடுத்ததான இன்னும் சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவே நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நாமம் இந்த நாளில் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதி. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பிந்தின பகுதி. தயவு செய்து சொல்கிறேன், பைபிள் வசனம் சொல்லும்போது உங்கள் கையில் என்ன மொழி இருக்கோ நீங்கள் படிங்க. படிக்காமல் மட்டும் என்ன செய்யாதங்க, இருக்காதுங்க. படிக்கிற பிள்ளைகள், பைபிள் வச்சிருக்கிற பிள்ளைகள் படிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வேதத்தை சபைகளிலே சொல்லும்போது நாம் அதை படித்தால்தான் வெளி இடங்களில் வேறு கூட்டங்களில் நம்ம போகும்போது நம்ம அந்த வசனங்களை என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அந்த பயம் உங்களுக்குள்ளே மாறும். இந்த வேதத்தை நீங்கள் எடுத்து உங்கள் வேதத்தை நீங்கள் என்ன செய்யணும், எடுக்க தான் உங்களுடைய கைப்பழக்கம் வரும். அப்படி வர என்ன ஆகுன்னா உங்களுக்கு தைரியம் வரும் படிக்கிறதுக்கு. அதனால் வேத வசனம் சொல்லும்போது, சபையில் சொல்லும்போது யாரோ ஒருத்தர் படிக்கட்டும் என்பது அல்ல, நான் முதலாவது என்ன செய்யணும், படிக்கணும் என்கிற எண்ணத்தோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். ஆகவே இந்த நாளில் படிக்க பார்க்கலாம். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்வேன், மேன்மைப்படுத்துவேன். ஹிந்தியில் என்னமா சொல்லுது, ஆமாம், இங்கிலீஷ்லையும் தமிழ் ஹிந்திலையும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல். ஆனால் தமிழில் அந்த வார்த்தை வரல. இன்று அவர்கள் என்கிற வார்த்தை. யார் அவர்கள் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தான். ஸோ இஸ்ரவேல் ஜனங்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் என்ன செய்வேன். இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை, வலது கையை பிடிக்கணும். இப்படியெல்லாம் வலது கையை பிடிக்க சொன்னால் இடது கையை பிடிக்கிறது தப்பு, வலது கையை தான் பிடிக்கணும். கை கொடுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை கொடுத்து சொல்லுங்க, இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. யாரை மேன்மைப்படுத்த போறார் சொல்லுங்க, என்னை. சொல்லுங்க, என்னை. கர்த்தர் இன்றைக்கு என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போகிறார். சத்தமா சொல்லுங்க, மேன்மைப்படுத்த போகிறார். மேன்மைப்படுத்த போகிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா, உயர்த்த போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துகிறார் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா, ஆசீர்வதிக்க போகிறார்னு அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். மேன்மைப்படுத்த போகிறார் என்றால் என்ன அர்த்தம், கனப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். அது எப்ப நடக்க போகுது, நேற்று இல்லை, நாளை இல்லை, சொல்லுங்க எப்ப, டுடே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பதாக, உங்களுடைய உறவினர்களுக்கு முன்பதாக, உங்களுடைய நண்பர்களுக்கு முன்பாக, நீங்கள் வேலை செய்கிற இடத்துல எல்லா வேலைக்காரர்களுக்கு முன்பதாக, உங்க பஸ்தியில், உங்க தெருவில், உங்க குடும்பத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதுதான் இன்னைக்கு நம்ம பாடின பாட்டு. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன வாசிங்க, படிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 14 கடைசி வசனம், அதானே 7 கடைசி. இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னார். இப்படி ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. அல்லேலூயா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வீட்டை நான் நன்மையால் நிரப்ப போகிறேன். உன் வீட்டில் நான் எல்லாரை பார்க்கிலும்
உன் உடன்பிறப்புகள் எல்லாரை பார்க்கிலும் உன் உறவினர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் இந்த பூமியில உன்னை நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? மேன்மையாக வைக்க போகிறேன். அல்லேலூயா. உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை. இந்த யோசுவாவை குறித்து நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த யோசுவா மோசேயோடு கூட எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வந்ததான ஒரு தேவனுடைய மனிதர். மோசேக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி செல்வதற்கான ஒரு மகாபெரிய பொறுப்பு யோசுவாவுடைய கரத்தில் இருந்தது. இந்த மோசே மரிக்கும் போது யோசுவாவை தலையிலே அவன் கரங்களை வைத்து அவனை ஆசீர்வதித்த போது அவன் ஞானத்தினாலும் ஆவியினாலும் நிரப்பப்பட்டான் என்று சொல்லி உபாகமம் 34 அதிகாரம் 9 நாம் வாசிக்கிறோம். இப்ப மோசே மரித்த பின்பு யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் ஆரம்பிக்கும் போது இப்படி ஆரம்பிக்கிறது: கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி என்று இந்த புஸ்தகத்தினுடைய ஆரம்பம், இந்த 1வது அதிகாரத்தினுடைய ஆரம்பம் என்ன சொல்லுகிறது? நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய யோசுவாவை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. கொஞ்சம் வேடிக்கை பார்க்காதங்க. யாரை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு? நூனின் குமாரனாகிய யோசுவாவை பார்த்து சொல்றார். என்ன சொல்றாரு தெரியுமா? 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் மோசேக்கு சொன்னபடி கொடுத்தேன். இப்ப கொடுத்துட்டாரா? இந்த வசனத்தின்படி இல்ல, கொடுக்க போகிறார். ஆனால் சொல்றார், நான் கொடுத்தேன். ஆனா என்ன செய்யணும்? நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகணும். இந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவதற்கு நீ தான் பொறுப்பேற்கணும். ஒரு நல்ல தலைவனா நீ மாறணும் அப்படின்னு கர்த்தர் விரும்பினார். ஆனால் யோசுவாவினுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோன்னு சொன்னா, யோசுவா இதற்கு ஒன்றும் இந்த தேவனுடைய அழைப்பை அக்செப்ட் பண்ணல. ஏன் தெரியுமா? இந்த யோசுவாவுக்கு நல்லா தெரியும் இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவங்க. இவங்க முறுமுறுக்கிறவங்க, இவங்க வணங்கா கழுத்துள்ளவங்க, இவங்க ரொம்ப மோசமான ஜனங்கள், இவங்க திரும்பவும் எகிப்துக்கு போகணும்னு சொல்றவங்க. அதனால இந்த ஜனங்களை வழி நடத்த முடியாது என்கிற எண்ணம் அவனுக்குள்ள இருந்தபோது கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. நீ பலன் கொண்டு என்ன செய்? திடமனதா இரு. நீ போகும் இடமெல்லாம் நான் உன் கூடவே என்ன செய்வேன்? நான் உன் கூடவே இருக்கிற. ஆண்டவர் ஒரு பெரிய வாக்கு தத்தத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார். நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கும் போது, ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தர், நீங்கள் வேதத்தில் திருப்பி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கும் போது ஒவ்வொரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்துதான் அழைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் போது கர்த்தர் வாக்கு தத்தம் கொடுத்தார். போன வாரம் அதான் செய்தி கேட்டீங்களா? 12வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டு, நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் அவர் அழைக்கும் போது வாக்கு தத்தம் கொடுத்தார். மோசேயை கர்த்தர் அழைக்கும் போது சொன்னார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன் கூட இருக்கிறேன்னு சொன்னார். யோசுவாவை கர்த்தர் அழைக்கும் போது சொல்றார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்றார். பவுலை கர்த்தர் அழைக்கும் போது சொல்றார், நான் புறஜாதியாருக்கு உன்னை நான் என்ன செய்கிறேன்? அப்போஸ்தலனாக என்ன செஞ்சிருக்கிறேன்? அழைத்திருக்கிறேன். தோத்திரம், நீ என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் என்று சொன்னார். அப்போ ஆண்டவர் இந்த பூமியிலே அவருக்காக சேவை செய்யும்படி அழைக்கிற ஒவ்வொருவரையும் அழைக்கும் போதும் தேவன் சில வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிதான் இந்த யோசுவாவை கர்த்தர் அழைக்கிறார். இந்த யோசுவாவை கர்த்தர் அழைக்கும் போது இந்த யோசுவா சில சாக்கு போக்குகள் சொன்னாலும் தேவனுடைய வாக்கு தத்தம் அவனுக்குள்ளே இருக்கிறது. இந்த 1வது அதிகாரத்தை முடித்த பின்பு 2வது அதிகாரத்திற்குள்ள நீங்க கடந்து வருவீர்கள் என்று சொன்னால், எரிகோவை வேவு பார்ப்பதற்காக யோசுவா 2 பேர் அனுப்புகிறான். இந்த சம்பவம் முடிந்து நல்ல செய்திகளோடு வராங்க. 3வது அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கும் போது முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, அதிகாலமே யோசுவா, சொல்லுங்க, அதிகாலமே யோசுவா போதும்,
இந்த வார்த்தையை ஒவ்வொருவரும் உங்க வாழ்க்கையில நீங்க கடைபிடிக்க வேண்டிய வார்த்தை. இந்த வார்த்தை அப்படி வச்சுக்கோங்க. எப்ப எழுந்தான் யோசுவா? சத்தமா சொல்லுங்க. எப்ப எழுந்தான்? அதிகாலை என்று சொல்லும்போது எத்தனை மணி? 4 to 5 அப்படியா? இல்ல 3 மணில இருந்து சொல்லாமா? ஆமா, அதிகாலையில யோசுவா எழுந்தான். இப்ப அப்படியே வைங்க. யோசுவா எழுந்தான். இவளுக்கு எழுந்து பார்த்தா இவங்களுக்கு முன்னால யோர்தான். இந்த யோர்தானை கடக்கணும், யோர்தானை கடந்து போகணும். கர்த்தர் யோசுவாட்ட சொல்றாரு, ஆசாரியருடைய பாதங்கள் அந்த யோர்தான் நதியில பட்ட உடனே உன் ஜனங்களை என்ன செய்? போக விட சொல். கர்த்தர் சில காரியத்தை சொன்னார். சொல்லிட்டு தான் சொல்றாரு. யோசுவா நினைச்சா இந்த தேவன் நல்ல தேவன் தான், எனக்கு நல்லவர். ஏனென்றால் அவர் செங்கடலை பிரித்ததை, செங்கடலை கடந்ததை நானும் அந்த செங்கடல் வழியாக என்ன செஞ்சேன்? கடந்து வந்தவன். அதனால எனக்கு தெரியும். ஆனால் இப்போது இருக்கிற கூட்டம், இந்த கூட்டம் இருக்க, இப்ப இந்த யோர்தானை கடக்க போறதான கூட்டம் எகிப்திலிருந்து வந்ததான கூட்டம் அல்ல. பாதி கூட்டம் நடுவழியில என்ன செஞ்சிட்டாங்க? அழிஞ்சு போயிட்டாங்க. இப்போ ஒரு நியூ ஜெனரேஷன், ஒரு புதிய தலைமுறை அங்கே எழும்பி இருக்கிறது. அவங்களுக்கு தேவனுடைய செயல்கள் என்ன என்பது சரியா தெரியுமா என்பது விளங்கிக் கொள்ள முடியல. அற்புதங்களை செய்த கர்த்தர், அதிசயங்களை செய்த கர்த்தர், தோத்திரம், அவங்களோடு கூட இருக்கிறார். இப்போ கர்த்தர் சொல்றார், நீ இந்த ஜனங்களை பார்த்து, இந்த நியூ ஜெனரேஷனை பார்த்து ஒண்ணு நினைக்காத மகனே, நான் இந்த ஜனத்தின் மத்தியில உன்னை நான் மேன்மைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன், உன்னோடு கூட இருப்பேன். இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி அங்கதான் போறாரு. இஸ்ரவேல் எல்லாரும் இன்னைக்கு தெரிந்து கொள்ளும்படிக்கு நான் உன்னை என்ன செய்ய போறேன்? நான் உன்னை என்ன செய்ய போறேன்? ஆமென். நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். எல்லாரும் அறியும்படி, எல்லாரும் அறியும்படி நான் உன்னை இன்று மேன்மைப்படுத்த போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யாரை மேன்மைப்படுத்த போகிறார்? சொல்லுங்க. ஆமென். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய சில காரியத்தை இந்த 3-4 அதிகாரங்களில் இருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், செய்ய வேண்டிய ஒரு காரியம், முதல் காரியம் 3ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தின் முதல் பகுதி. என்ன பகுதி? மறந்துடாதங்க. அதிகாலையிலே, சொல்லுங்க, அதிகாலையிலே யோசுவா எழுந்திருந்தான். அதிகாலையிலே யோசுவா என்ன செஞ்சான்? சத்தமா சொல்லுங்க. எழுந்திருந்தான். அதிகாலையில எழுந்திருந்தான். இன்றைக்கு காலையில கர்த்தருடைய பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில தேவன் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமானால், தேவன் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் உனக்குள்ள காணப்பட வேண்டிய ஒரு முக்கியமான குணம் என்ன குணம் தெரியுமா? அதிகாலையில நீ எந்திரிச்சு பழகணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எப்ப எந்திரிக்கணுமா? அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கம் இன்னைக்கு எத்தனை பேர் கையில் இருக்கு? எத்தனை பேர் அதிகாலையில் நீங்க எந்திரிச்சு ஆண்டவரை தேடுறீங்க? தோத்திரம். யாரோ 1-2 பேருடைய கை தான் உயர்த்தப்படுது. நீங்க இப்ப நீதிமொழிகள் 31வது அதிகாரத்திற்கு வாங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம். பதினைந்தாம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு, யாருங்க இவங்க?
குணசாலியான ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீ எப்படிப்பட்டவங்களா? சத்தமா சொல்லுங்க. பைபிள், உங்க பைபிள்ல எப்படி இருக்கு? இருட்டோட என்ன செய்யணும்? எழும்பணும். இருட்டோட எழும்பி தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிக்கு என்ன செய்கிறார்? அப்ப கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த வேண்டுமானால் இந்த பூமியில உன் இனஜன பந்துக்கள் மத்தியில, உன் உறவினர்கள் மத்தியில உங்களை கர்த்தர் யோசுவாவை போல மேன்மைப்படுத்த வேண்டுமானா உங்களுக்குள்ள காணப்பட வேண்டிய காரியம் என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க எப்போ எழும்பணும்? எப்போ எழும்பணுமா? இருட்டோட எழும்பணும். ஆமா, இருட்டோட எழும்பினாத்தான் என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள என்ன இல்லை சொல்லுங்க. ஒரு வசனம் கூட நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க எல்லாம் இருக்கிறத பார்த்தா எனக்கே பிரசங்கம் எங்கோ போற மாதிரி இருக்கு. புலம்பலின் புஸ்தகம், புலம்பல், எக்லீசியாஸ்டிக்ஸ் இங்கிலீஷ்ல 3ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 22, 23, 24, 27 வரை படிங்க வசனத்தை. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. புதியவைகள் சொல்லும். நல்லது. அடுத்த வசனம், தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஐயா பிரசங்கி சொல்றார், சாலமோன் ராஜா சொல்றாரு, காலைதோறும் அவருடைய கிருபை எப்படி இருக்கு? ஆமா, அதே தான் சாலமோன் நீதிமொழிகளில் சொன்னா, அதிகாலையில் என்னை தேடுவோர் என்ன செய்வாங்க? என்ன செய்வாங்க? கண்டடைவோம். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு கர்த்தருடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இன்னைக்கு மேன்மை எதனால் உண்டாகிறது என்று சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில அதிகாலை எழும்புகிற பழக்கம் உனக்குள்ள வேணும். ஆமென். அதிகாலையில் எழும்பி, அங்க குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம வேதத்துல வாசித்தோம். அவங்க அதிகாலை எந்திரிக்கிறாங்க, சமைக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆகாரம் கொடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவள் என்ன செய்கிறாள்? வயல்களை விசாரிக்கிறாள். வயல்களை என்ன செய்கிறாள்? விசாரிக்கிறாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன் குடும்பத்தினுடைய எதிர்காலங்களுக்கான காரியங்களை அவள் என்ன செய்கிறாள்? திட்டமிடுகிறாள். இன்னைக்கு நிறைய குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும், குடும்ப தலைவர்களாக இருக்கட்டும், எதிர்காலத்தை குறித்த ஒரு திட்டமே இல்லை. அநேக குடும்பங்களில் இன்னைக்கு அந்த நிலைமை இல்லை. தோத்திரம், அந்த நிலைமை மாறி போய் கிடக்கு. நீ அதிகாலையில எழும்பி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து, நீ ஆண்டவரே இந்த நாளில நான் என்ன செய்யணும்? இந்த நாளில நான் என்ன செய்யணும்? ஆண்டவரே என் குடும்பத்தை நான் எப்படி நடத்தி செல்லணும்? ஆண்டவர்கிட்ட நீ ஆலோசனை கேட்டால் இந்த பூமியிலே தேவன் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, சிலர் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, தன் இளம் பிராயத்தில் நுகத்தை சுமப்பது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. நுகம் சுமப்பது நல்லது அப்படின்னா குடும்ப பாரத்தை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்னைக்கு அநேக குடும்பங்களில் வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. தோத்திரம், பிள்ளைகளுக்காய் கர்த்தருக்கு தோத்திரம். உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைமைகளை நீங்க பாருங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பழகுங்க. எப்போ எந்திரிக்கணும்? ஆமா, 10 மணி வரை அம்மா எல்லாம் போயிட்டாங்க டியூட்டிக்கு, அப்பா போயிட்டாங்க வேலைக்கு, நம்ம தூங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது? ஆமா, சோம்பேறி என்கிற பெயரை நீ வாங்காத. என்ன செய்யணும்? அதிகாலை எழும்பணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறதுக்கு நீ அலாரம் வச்சு எந்திரிக்க. ஆனா காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்றதுக்கு என்னைக்காவது எத்தனை பேர் அலாரம் வச்சிருக்கிறோம்? ஏன் 3:30 மணி 3:45 மணிக்கு ஒருத்தர் காலையில கூப்பிடுறான். அந்த சத்தம் நம்ம காதுல கேட்டும் நம்ம என்ன செய்யறோம் தெரியுமா? என்ன செய்யறோம்? அவன் எந்திரிச்சு அவங்க தெய்வத்தை ஆராதிக்கிறான்.
இன்னைக்கு ஏன் நம்மளை மேன்மையாய் கர்த்தர் வைக்கல? யோசுவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனை மேன்மையாய் வைப்பதற்கு நான் இந்த அதிகாரத்தில் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அதிகாலையில யோசுவா எழும்பி தேவனுடைய முகத்தை அவன் பார்த்தான். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யோசுவாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். கர்த்தர் உன் கூட இருப்பாரானா உனக்கு என்ன பழக்கம் வரும் தெரியுமா? அதிகாலையில் எழும்புகிற பழக்கம் வரும். ஆமென். கர்த்தர் உன் கூட இல்ல, சத்ரு உன் கூட இருந்தா உன்னை தூங்க வைக்கும். அது தூக்க பிசாசு. அது என்ன பிசாசு? தூக்க பிசாசு. அத மாறணும். கர்த்தர் உன் கூட இருப்பாரானால் நீ தொடர்ந்து ஒரு 2 நாள், ஒரு 3 நாள் நீங்க எந்திரிச்சு பாருங்க. 4வது நாள் அந்த நேரம் வரும்போது உங்களை அறியாமலே நீங்க எழுப்பிய அதிகாலையில் ஆண்டவரை தேடி பாரு. அல்லேலூயா. அப்ப அதிகாலை தேடினதான யோசுவாவு தான் தேவ சத்தத்தை கேட்டான். தேவன் அவனோடு கூட பேசுகிறார். இப்ப யோசுவாவுக்கு தெரியல எப்படி நாங்க யோர்தானை என்ன செய்ய போறோம், கடக்க போறோம். யோர்தானை எப்படி கடப்பேன்? கர்த்தாவே நீர் என்கிட்ட சொல்லிட்டீர், நான் உன் கூட இருக்கிறேன், நான் எப்படி கடப்பேன்? இப்போ ஆண்டவருடைய சத்தத்தை அவன் கேட்கிறான். கர்த்தரை ஜனங்களை நோக்கி என்ன செய், உடன்படிக்கை 3 அவசரத்தை வாசிக்க, 3 அதிகாரம் 3 அவசரம். பெட்டியையும் பிரயாணப்பட்டு அதற்கு இந்த ஐடியா எப்படிங்க அவனுக்கு வந்தது? கர்த்தர் சொன்னார் அவட்ட, நீ இப்படி செய். நீங்க அந்த அதிகாரம் முழுசு படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் அப்படிதான் அவரை பார்த்து சொல்றாரு. நீங்க திரும்ப திரும்ப படிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தர் யோசுவாவை பார்த்து, கர்த்தர் மோசேயை பார்த்து, கர்த்தர் யோசுவாவுக்கும் மோசேக்கும் இந்த அடிக்கடி இந்த 3-4 அதிகாரங்களில் இந்த சம்பவத்தை நம்ம விளங்கி கொள்ள முடியும். யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவாவே இந்த ஆசாரியர்களை உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போக சொல்லு. அவங்க யோர்தான் நதியில இக்கரையில் அவங்க கால் பட்டா போது அங்கே நிக்கட்டும். ஜனங்கள் அதை பார்த்த உடனே என்ன செய்யணும்? பிரயாணப்படணும். இந்த காரியம், இந்த வெளிப்பாடு, இந்த வார்த்தை யோசுவாவுக்கு எப்போ கிடைத்தது என்றால் அவன் அதிகாலமே எழுந்தபோது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரும் கூட இருப்பாரானால் உனக்குள்ள என்ன பழக்கம் வரும்? என்ன பழக்கம் இருக்கணும்? அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். அதிகாலை எந்திரிச்சு ஆகாரம் சோத்திரம் உண்டாக்குகிற ஆகாரத்தை செய்கிற ஒரு பழக்கம். ஆகாரம் இங்கே எதை காட்டுகிறது? கர்த்தருடைய வசனத்தை காட்டுது. நீ அதிகாலை எழுந்த உடனே உனக்கு ஒரு பழக்கம் இருக்கணும். என்ன பழக்கம் என்றால் வேதத்தை வாசிக்கிற ஒரு பழக்கம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன பழக்கம் இருக்கணும்? சாப்பிடுற பழக்கம் இருக்கு, நல்லதுதான். ஆனா ஜெபிக்கிற பழக்கம் மட்டுமல்ல, உனக்குள்ள அதிகாலமே எழுந்த உடனே இருக்க வேண்டிய ஒரு பழக்கம் வேத வசனத்தை வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கம். நான் கடந்த வாரத்தில் இந்த புதன்கிழமை பைபிள் ஸ்டடியில பிள்ளைகிட்ட எல்லாம் இந்த வேதத்தை வாசிப்பதற்கு என்னென்னலாம் நீங்க செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொன்னார்கள். சிலர் சொன்னாங்க அதற்கு ஆயத்தமா இருக்கணும், சிலர் சொன்னாங்க ஒரு தனி இடம் வேணும், சிலர் சொன்னாங்க நல்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு வேதத்தை வாசிக்கணும். எல்லாம் நல்லதுதான். ஆனா வேதத்தை வாசிக்காம மட்டும் ஒரு நாளை நீ என்ன செஞ்சிடக்கூடாது? ஆமா, விட்டுறக்கூடாது, விட்டுறக்கூடாது, ஒரு நாள் விட்டுறாத. அப்ப தேவ சத்தத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளையே, நீ கர்த்தருடைய வசனத்தை நீ படிக்கிற பிள்ளையா இருக்கணும். அதிகாலை எழும்பி அவன் ஆகாரத்தை என்ன செய்தான்? அவன் அந்த குணசாலி ஸ்திரீ என்ன செஞ்சா? ஆகாரத்தை உண்டாக்கினான், செஞ்சா. நீ உங்களெல்லாம் அதிகாலை எந்திரிச்சோன்னு உங்க அம்மா எல்லாம் ரொட்டி போடு மாவு போடு அப்படின்னு சொல்லல. உங்க அம்மா அதிகாலை எழும்பின உடனே நீ செய்ய வேண்டிய அடுத்த கட்ட வேலை உன் வாழ்க்கையில வேதத்தை எடுக்க வேண்டியது. நீ வேதத்தை எடுத்து நீ வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தால், நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் காலையில ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் வாசிக்க வேண்டிய ஒரு வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம். நீ அந்த வேத புஸ்தகத்தை வாசிக்க ஆரம்பித்தால் அன்றைக்குரிய காரியத்தை கர்த்தர், நீ நடக்க வேண்டிய பாதை,
நீ செல்ல வேண்டிய பாதை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு போதித்து தருவார். அல்லேலூயா. ஆகவே அதிகாலை எழுந்த உடனே ஆகாரத்தை புசி. அந்த ஆகாரம் வீட்டில் செஞ்சு வச்சது அல்ல, உன் கைகளில் இருக்கிறதான இந்த சத்திய வேத புஸ்தகம். ஆமென். இதை வாசி. ஏன்னா யோசுவா பார்த்த ஆண்டவர் தான் சொன்னார். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொன்னார்? 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நல்ல வாசிங்க. 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் தாசனாகிய மோசே ஆ 8ஆம் வசனம் படிங்கம்மா. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. எது சொல்லுங்க? எதுங்க? நியாயப்பிரமாணம் என்ன? வேத புஸ்தகம். பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதி கொடுத்தார் மோசே. அதை சொல்றார். இந்த நியாயப்பிரமாணம் 10 கற்பனை கர்த்தருடைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதான இந்த வார்த்தைகளை வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ காலையில எந்திரிச்ச உடனே ஆகாரம் புசிக்கிற நீ, உனக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். தோத்திரம். இன்னைக்கு நான் கேட்கிறேன், இங்க இருக்கிற பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எத்தனை பேர் ஒரு 10 வசனத்தை ரெஃபரன்ஸோட சொல்லுவீங்க? இப்ப நான் ஒரு பரிசு தரேன். எத்தனை பேர் சொல்லுவீங்க? 10 வசனம் வேண்டாம், 5 வசனம் சொல்லுவீங்களா? இங்க இந்த இடத்துல இருக்கு. அதெல்லாம் சொல்றான். 23ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கான். அதெல்லாம் இல்லை. அது இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைய கூட சொல்லிடுவாங்க. இந்த ஜனத்தை கேட்டா கூட சொல்லிடுவாங்க. அதல்ல. உங்க வாழ்க்கைய தேவன் ஏன் இன்னும் மேன்மைப்படுத்தல? ஏன் மேன்மை அடையலைன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் மேல உங்களுக்கு வாஞ்சை இல்லை. இதை படிக்கணும் என்கிற தாக்கம் உங்களுக்குள்ள இல்லை. கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்றாரு, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயில என்ன செய்யணும்? இருக்குன்னா என்ன அர்த்தம்? உன் வாயிலிருந்து வேற வார்த்தையே வரக்கூடாது, கர்த்தருடைய வசனம் தான் வரணும். ஆமென். சொல்லுங்க. என்ன வரணும்? என்ன வரணும்? பேசும்போதெல்லாம் என்ன வரணும்? யாராவது ஒருவர் உங்களை பார்த்து எனக்கு யாரும் இல்லை, நாங்கள் ஒரு அனாதை அப்படின்னு சொன்னா, ஐயோ நீ அனாதையான்னு சொல்லாம சொல்லு. என் பைபிள் சொல்லுது, உன் தாயும் உன் தகப்பனும் உன் கைவிட்டாலும் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு வழியே இல்லை அப்படின்னு யாராவது சொன்னா, ஐயோ அப்படின்னு சொல்லாத. சொல்லு, சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும். நீ இயேசுவை தேடுனா ஒரு நன்மைக்கும் குறைவு. இப்படி வசனத்தை சொல்ல பிள்ளைகள் கற்றுக்கொள்ளணும். இப்படி வசனத்தை சொல்ல உங்களுக்குள்ளே என்ன வரணும்? அபியாசம். அதை நீ கற்றுக்கொள்ளணும். அப்படின்னா இந்த வேத வசனம் உனக்குள்ள என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இருக்கணும். உனக்கு மேன்மை வரும். கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? யோசுவா பார்த்து சொல்றார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம், இந்த வார்த்தைகள் உன் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியாது இருப்பதாக. தோத்திரம். இது பிரியக்கூடாது. நீ அதிகாலையில் ஆண்டவரை தேடி இந்த கர்த்தருடைய வசனத்தை நீ வாசித்து, இந்த வசனத்தை உனக்குள்ள இருந்து நீ வெளியே கொண்டு வரணும். வெளியே வரணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயில என்ன வரணும்? என்ன வரணும்? வசனம் வரணும். கேட்டனே, ஒரு 5 வசனம் கூட ஒரு பிள்ளைகள் கூட சொல்ல முடியல. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நம்மளையெல்லாம் அப்படியே வளர்த்தாங்க. உங்க அம்மா அப்பா உங்களை அப்படி வளர்த்திருப்பாங்களா? ஒரு நாள் அப்படி வளர்க்கல. வசனம் சொல்லலைன்னா சாப்பாட சாய கூட இல்லை. சாப்பாடு அப்புறம். அன்னைக்கு சில வருஷங்களுக்கு முன்னால தங்க வாக்கிய காலண்டர், கோல்டன் காலண்டர்னு ஒரு காலண்டர் இருக்கும். இப்போ நிறைய காலண்டர்லாம் வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் அப்பா அம்மா அந்த காலண்டர் தான் எல்லா வீட்லையும் இருக்கும். வேற காலண்டரே இருக்காது. அந்தந்த சபை பேர்ல எல்லாம் காலண்டர்லாம் இப்பதான் அடிக்கிற ஆரம்பிச்சாச்சு. ஸோ அந்த வசனம் அன்னைக்கு 1ஆம் தேதி காலையில் நீங்க போனீங்கன்னா அதுல இருக்கிற ஒரு வசனத்தை பிள்ளைகளை படிக்க சொல்லுவாங்க. யாரு சொல்லுங்க? அப்பா அம்மா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனம் அதிலே இருக்குங்க. இப்ப நம்மளும் காலண்டர் கொடுத்தோம்ல,
நீங்க அந்த காலண்டர்ல போய் பாருங்க, என்ன இருக்கு, என்ன இருக்கு, அதை படி பார்க்குறோமா? அதையாவது பார்க்குறீங்களா? அதையாவது பார்க்குறீங்களா? நான் கேட்குறேன், அதையாவது பார்க்குறீங்களா? ஏன் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில மேன்மை இல்லை? இந்த வசனத்தின் மேல உனக்கு ஆர்வம் இல்லை. 19ஆம் சங்கீதம் சொல்லுது, இந்த வசனம், இந்த வார்த்தை தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் எப்படிப்பட்டது? ஆமா, மதுரமானது. அது தெவிட்டாது. ஒரு லட்டு சாப்பிட்டு 2 லட்டு சாப்பிட்டா 3வது லட்டு வேண்டான்றுவோம், வேண்டான்னு சொல்லுவோம். ஆனா இந்த வேத வசனத்தை நீ படிக்க 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 அள்ள அள்ள குறையாத அன்பு மட்டும் இல்ல, இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்தால் நீ அதிகாலை எழுந்து இந்த ஆகாரத்தை நீ புசிக்க பழகி கொள்வாயானால் நீ இந்த உலகத்துல எதை கண்டும் பயப்பட மாட்ட. தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவின் மேன்மைக்கு காரணம் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவன் நம்பினான், கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை அவன் கடைபிடித்தான், கர்த்தர் சொன்ன வார்த்தையை அவன் மறுதலிக்கவில்லை, ஏற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அதை என்ன செய்தான்? அதை ஏற்றுக்கொண்டான். அதை தன் வாழ்க்கையில் அபியாசம் பண்ணினான். அதை ஒரு நாள் அவன் என்ன செய்யல? மறக்கல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சிலர் கேட்பீங்க, ஐயா எங்களுக்கு இந்த வசனம் படிக்க தெரியாது. நாங்கெல்லாம் படிக்காதவங்களாச்சே, என்ன செய்வோம்? ஒன்று செய்யுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல 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 ஒரு ஒரு காரியத்தை சொல்லித்தாரேன். படிக்க தெரியாதவங்க, அந்த காலத்துல எல்லாம் படிக்க தெரியாத சில பாட்டிமார், படிக்க தெரியாது ஆனா அவங்களுக்கு வசனத்தை கேட்கணுன்ற எண்ணம் இருந்தவங்கெல்லாம் இந்த இந்த 5 பைசா இருக்குல்ல, 5 பைசா, நீங்க எல்லாம் பார்த்துருக்க மாட்டீங்கல்ல, 5 பைசாவுக்கு ஒரு முட்டாய் இருக்கும். அந்த அப்ப நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அது ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு மாதிரி ஹாட்ஸ் இப்படி ஒரு முட்டாய் இருக்கும். இப்ப இருக்கு அந்த முட்டாய், ஆரஞ்சு முட்டாய், இப்ப இருக்குங்க அந்த முட்டாய், கடையில் இருக்கு. இப்ப நம்ம பாசமாவுக்கு அந்த முட்டாய் ரொம்ப பிடிக்கும். ஆமா, ஒரு நாள் திடீர்னு பார்த்துட்டாங்க, அந்த முட்டாயை வாங்கி பேக்குக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த முட்டாய் இருக்கு பாருங்க, அந்த முட்டாயை பக்கத்தில் இருக்கிற பிள்ளைய கூப்பிட்டு அந்த முட்டாயை கொடுத்து ஒரு வசனத்தை படிக்க சொல்லி மனப்பாடம் பண்ணின பாட்டி மாதிரி இருக்காங்க. ஆமே, அல்லேலூயா. சொல்லுங்க. நான் பைபிள் ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க பிரின்சிபலுக்கு அம்மா ஒருத்தவங்க இருந்தாங்க. 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணும் தெரியாது, 2 கண்ணு. அந்த அம்மாவை பார்க்கறதுக்குன்னே ஒரு அம்மா இருந்தாங்க. தோத்திரம். அந்த அம்மா கிட்ட, அந்த வயசான அம்மா கிட்ட நீங்க கிட்ட போய் நின்று, பாட்டி ஒரு 10 வசனம் சொல்லு பாட்டி, உனக்கு நான் முட்டாய் வாங்கி தரேன் அப்படின்னா, அந்த பாட்டி 10 வசனம் என்ன 20 வசனம் நான் சொல்றேன் ராசாங்கும். ராசா எப்படி, என்ன வார்த்தை? ராசா. அப்போ ஒரு நாள் நாங்க எல்லாரும் போய் அந்த பாட்டியை கேட்டோம், இந்த பாட்டி நீங்க எப்படி இந்த வசனத்தை படிச்சீங்க அப்படின்னா, அந்த பாட்டி சொன்னாங்க, 5 பைசா முட்டாய் வாங்கி கொடுத்து நான் இந்த வசனத்தை என்ன செஞ்சேன்? கேட்டு படிச்சேன். இன்னைக்கு உங்களுக்கு படிக்க தெரியலன்னா, படிச்ச பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற படிக்காதவங்களுக்கு ஒரு வசனத்தை படிச்சு சொல்லி கொடுங்க. அந்த வசனம் அவங்க இருதயத்துக்குள்ள என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். ஆமென். சொல்லுங்க. யோசுவாவினுடைய மேன்மைக்கு காரணம் அவன் அதிகாலமே எழும்புகிற பழக்கமுடையவன். அருமையான குடும்ப சகோதரிகளே, குணசாலியான ஸ்திரீ, அதிகாலையிலே எழும்பு. அதிகாலமே என்ன செய்யணும்? எழும்பணும், ஜெபம் பண்ணணும். உங்க பிள்ளைகளை ஜெபிக்க பழக்குங்க. அதிகாலை எந்திரிச்சு ஜெபிக்க பழக்குங்க. எந்திரிச்ச உடனே ஓடி போய் செல்போனை தூக்குற பழக்கத்தை நிறுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க கற்றுக்கொடு, வேதத்தை வாசிக்க கற்றுக்கொடு. இந்த பூமியில கர்த்தர் பிள்ளைகளை மேன்மையா வைப்பார். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. யோசுவாவுடைய வாழ்க்கையில் அதிகாலமே எழும்புகிற பழக்கம். இரண்டாவது, யோசுவாவுடைய வாழ்க்கையில இருந்ததான இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிங்க. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என்பதையும்
தோத்திரம் அடையாளமாக சொல்லுங்கம்மா, படிங்க. சர்வ வல்லவருடைய உடன்படிக்கை பெட்டி. ஆமா, இப்ப சொல்றாரு பாருங்க. அதுல என்ன சொல்றாருன்னா, இந்த 10ஆம் வசனத்திலையும் 11ஆம் வசனத்திலையும் தேவனை குறித்து 2 காரியத்தை அவர் சொல்றார். தேவனை குறித்த 2 காரியம். ஒன்று, அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. எப்படிப்பட்ட தேவன்? ஜீவனுள்ள தேவன். அடுத்த 11ஆம் வசனத்தில் அவர் சர்வ பூமிக்கும், சத்தமா சொல்லுங்க, அவர் யாரா? சர்வ பூமி என்று சொன்னால் எல்லா அந்த பூமிக்கு எல்லாத்துக்கும் யாருங்க தலைவர்? அவர் தான் ஆண்டவரா. அப்ப இந்த வெளிப்பாடு, இந்த யோசுவா, இந்த வெளிப்பாடு யோசுவாவுக்கு எப்ப கிடைச்சு தெரியுமா? அவன் அதிகாலமே எந்திரிச்சதுனால. ஆமே, நீ அதிகாலமே எந்திரிச்சு கர்த்தரை ஆராதிச்சு பாரு, உன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உனக்கு வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. இப்ப யோசுவா சொல்றா, இந்த ஜனங்களை பார்த்து, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ள தேவன் என்பதற்கு அடையாளம் என்ன தெரியுமா? அதுல சொல்லப்பட்டிருக்கு, 7 ஜாதிகள் அவங்கள சுற்றிலும் இருக்காங்க. இந்த ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் இன்றைக்கு இஸ்ரவேலர்களை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லிட்டு திரும்ப சொல்றார் 12ஆம் வசனத்துல, இப்போதும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே 12 பேரை ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக பிரித்து எடுங்கள். என்ன செய்யுங்க? பிரித்து எடுங்கள். இப்போ கர்த்தர் நம்மை எதிலிருந்து பிரிச்சு எடுத்திருக்கா தெரியுமா? உலகத்திலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? பிரிச்சு எடுத்துட்டார். இப்ப இந்த யோர்தானை கடக்கும் போது நடக்கிற சம்பவம், இதுல 3 காரியத்தை சொல்றார். ஒன்று, நீங்க பாத்தீங்கன்னா பிரித்தெடுங்கள்னு சொல்றார். 12 பேரை கோத்திரத்துக்கு ஒவ்வொருவராக நீங்க என்ன செய்யுங்க? பிரித்தெடுங்கள்னு சொல்றாரு. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தெரிந்து கொண்டு யார? நீங்க 12 பேரை என்ன செய்யுங்க? இப்ப நான் திரும்ப கேட்பேன், கேள்வி கேட்பேன், சோத்திரம் வச்சுக்கோங்க. இப்ப 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி படிங்க. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. இல்லம்மா, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோசுவா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒவ்வொருவராக ஆயத்தப்படுத்தி இருந்த 12 பேரை அழைத்து. இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ யோசுவாவை கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செய்ய போறேன்? நான் உன்னை என்ன செய்ய போறேன்? மேன்மைப்படுத்த போறேன். யாருக்கு முன்பாக? சகல இஸ்ரவேலுக்கு முன்பதாக, இஸ்ரவேலுக்கு முன்பாக மேன்மைப்படுத்த போறார். இப்போ இதுல 3 காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இப்போ யோர்தான்ல ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு நிற்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? கடந்து போகிறாங்க. இதற்கு சாட்சியாக 12 கற்களை யோர்தானின் நடுவில் இருந்து, எங்க இருந்தா? நடுவில் இருந்து எடுக்க சொல்றாரு. நீங்க இந்த அதிகாரத்தை நீ வீட்டில் போய் படிச்சு பாருங்க, உட்கார்ந்து ஒவ்வொரு வசனமா படிங்க. நடுவில் இருந்து எடுக்க சொல்றாரு. ஏன் நடுவில் இருந்து கர்த்தர் அவர்களை எடுக்க சொன்னார் அப்படின்னா, இந்த ஆசாரியர்கள், நான் 1ஆம் தேதி தான் சொன்னேன், இவங்க இந்த கரையில நின்னாங்கன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் புறப்பட்டு போகும்போது தண்ணி வந்து என்ன செஞ்சிடக்கூடாது? மூடிடக்கூடாது. அதனால இந்த ஆசாரியர்கள் எங்க போய் நின்னாங்க தெரியுமா? நடுவில் போய் நின்னாங்க. இந்த 40,000 பேருக்கு மேல இருக்கிற ஜனங்கள், தோத்திரம், ஒரு பெருங்கூட்ட ஜனம் இந்த யோர்தானை கடந்து தீரு மட்டும் இவங்க சும்மா நிக்கல. இவங்க தோல்ல என்ன இருக்கு தெரியுமா? உடன்படிக்கை பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? 3 காரியம் இருக்கு. ஒன்னு மன்னா, இன்னொன்னு ஆரோனுடைய துளிர்த்த கோல், இன்னொன்று பொற்பாத்திரம். இந்த 3 இருக்கு. இது கர்த்தர் சொன்னது. இதை சுமந்துட்டு போகணும். இது போகிற இடத்துல எல்லாம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன இருக்கு? இப்போ இந்த ஆசாரியர்கள் போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது
இன்னொரு அந்த கரையில போன உடனே இந்த புது சந்ததி உன்னை பார்த்து கேட்கும், இது நீங்க இந்த கதையை சொன்னீங்கன்னா இது என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா, இந்த 12 கல்லை நீ எடுத்துக்கொண்டு போய் என்ன செய், அந்த பக்கம் வைன்றார். இப்ப இந்த 12 கல்லை எடுத்தாங்க தெரியுமா? இந்த 12 கல்லை எடுத்தாங்கல்ல, இந்த 12 கல்லை எடுத்த ஆட்கள் சாதாரணமான ஆட்கள் அல்ல. ஆமே, யாரு இல்ல சாதாரணமான. அப்போ யோசுவாவுக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ அவர்களை ஒவ்வொருவராக என்ன செஞ்சிரு, பிரிச்சிரு. எல்லாரும் இல்ல, ஒரு கோத்திரத்தில் எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் இருப்பான், அவங்கள ஒருத்தனை மட்டும் நீ என்ன செய், பிரிச்சிரு. அவங்கள ஒருவனை மட்டும் நீ செலக்ட் பண்ணு, அவங்க ஒருவனை மட்டும் நீ ஆயத்தப்படுத்து. ஆமென், அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பார்வையில கர்த்தருடைய பிள்ளையே, நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் என்பதை உலகம் அறிந்து கொண்டால் நீ யார் தெரியுமா? மேன்மைப்படுத்தப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்தான் உன்னை பார்த்து சொல்லணும், இவ யார்? தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளை, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை. அதனால்தான் பேதுருவின் புஸ்தகம் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இல்லம்மா, அது இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க. இல்லை அது அல்ல, நான் அந்த வசனத்தை தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை தானே சொன்னேன் நான். படிங்க பாப்போம். நீங்களோ அந்தகாரத்தில் நின்று வரவழைத்தவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ஆசாரிய பரிசுத்த ஜாதியாயும். நல்லா கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னை ஆண்டவர் வேறு பிரிச்சிருக்கிறார்னா நீ யார் தெரியுமா? இந்த 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொன்னப்பட்ட வசனத்தின்படி நீ பரிசுத்தமான ஜாதி. அல்லேலூயா, சொல்லுங்க. நான் யாரு? பரிசுத்த ஜாதி மட்டும் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு சொந்தமான ஜனம். அவருக்கு ஆமா சொந்த ஜனம். நீங்க சொல்லுங்க, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா நீ அவருக்கு சொந்தமான ஜனமா மாறணும். ஆமென். யோசுவா அவருக்கு சொந்தமான ஜனமாய் அவருடைய ஜனத்தை அவன் மாற்றுவதற்கு அவன் கண்டுகொண்ட பாதை, சிலரை தெரிந்து கொண்டான், சிலரை வேறு பிரித்தான், சிலரை என்ன செஞ்சான்? அழைத்தான். சோ இந்த அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் வேறு பிரித்தலும் கர்த்தருடைய பிள்ளைகளே நமக்குள்ளே இருக்குமானால், அதை நாம் அறிந்து கொள்வோமானால் நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென். இப்ப யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். யோசுவாவை எப்படி கர்த்தர் மேன்மைப்படுத்துகிறார்? இப்ப ஜனங்கள் போகிறாங்க. ஜனங்கள் போகும்போது நீங்க 4ஆம் அதிகாரத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நிப்பாட்டிருங்கம்மா. அப்படியே யோசுவா கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்த போது, இப்ப அடுத்த வார்த்தையை படிங்க. கர்த்தர் யோசுவாவோடு சொன்னபடி. எப்போ நீ அதிகாலையிலே எழும்புவாயானால், அதிகாலையிலே கர்த்தருடைய ஆகாரத்தை நீ புசிப்பாயானால் கர்த்தர் உன்னோடு பேசுவார்னு சொன்ன பார்த்தீங்களா? இப்ப யோசுவாவோடு கர்த்தர் பேசுறாரு. இந்த வார்த்தைய யோசுவா ஜனங்களிடத்துல சொல்றான். அப்பதான் இந்த 12 பேரை என்ன செய்யறார் தெரியுமா? வேறு பிரிக்கிறார், தெரிந்தெடுக்கிறார். அவங்களை என்ன செய்யறார்? ஆயத்தப்படுத்தி சொல்றாரு. அந்த வசனத்தை படிங்க, 8ஆம் வசனத்தை. 12 கற்களை எங்க இருந்து எடுத்தாங்க? சத்தமா சொல்லுங்க, எங்க இருந்து எடுத்தாங்க? இப்ப இந்த யோர்தான் நதி கரை புரண்டு ஓடுதுங்க, கரை புரண்டு ஓடுது. இந்த நதி கரை புரண்டு ஓடும் போது அதுல இருந்து கல் எடுக்க முடியாது. இப்ப கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அந்த யோர்தான் இப்ப என்னாச்சு? 2ஆக
பிரிஞ்சு நிக்கி. இப்ப ஆசாரியர்கள் போயிட்டாங்க, நடுவில் நிக்கிறாங்க. அவங்க எங்க நின்னாங்களோ அந்த இடத்துல இருந்து அந்த 12 கற்களை என்ன செய்தான்? எடுத்தான். ஆமா, 10ஆம் வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ இப்ப பாருங்க, இங்க வசனம் என்ன சொல்லு தெரியுமா? கர்த்தர் மோசேக்கு என்னென்ன கட்டளை கொடுத்தாரோ அதெல்லாம் மோசே செய்தான். அதே மாதிரி கர்த்தர் யோசுவாவுக்கு என்ன கட்டளை கொடுத்தாரோ அதையெல்லாம் யோசுவா செய்தார். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? உன்னை இந்த பூமியில கர்த்தர் மேன்மையா வைக்கணும்னா கர்த்தர் உன்கிட்ட என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். எது கீழ்ப்படியணும்? கர்த்தர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படி. கர்த்தர் உன்கிட்ட என்ன சொல்லி இருக்கிறார் அந்த வார்த்தைக்கு அவன் என்ன செய்தான்? அவன் கீழ்ப்படிந்தான். அவன் கீழ்ப்படிந்து இப்போ ஆசாரியர்கள் போகிறாங்க. அவனுடைய 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாளிலே கர்த்தர் யோசுவாவை சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக என்ன செய்தார்? என்ன செய்தாராம்? மேன்மைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர்கள் மோசேக்கு பயந்தது போல யோசுவாவுக்கும் என்ன செய்தார்களாம்? பயந்தார்கள். அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம். எப்படி? யோசுவா உயிரோடு இருந்த நாளெல்லாம் யார் அவர்களுக்கு பயந்தாங்க? ஐயா, இந்த பொறுப்புக்கு அவன் வருவதற்கு அவன் பயந்தான். கர்த்தர் சொன்னார், நீ பயப்படாத, நான் அவன் கூட இருக்கிறேன்னார். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எபூசியர், எமோரியர், கிர்காசியர், என பெருசியர், ஏவியர் எல்லாம் ஒன்னை கண்டு பயப்படணும்னா உன் கூட கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. உன்னோடு இருக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமென் சொல்லுங்க. அவர் யாருங்க? அவர் ஜீவனுள்ள தேவன். இந்த தேவன் தான் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார். இன்னைக்கு உங்களை என்ன செய்வார்? என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். ஆமென். நீ மேன்மைப்படணும்னு அதிகாலை எந்திரிச்சுப்பார். அதிகாலை எந்திரிச்சு கர்த்தருடைய வசனத்தை நீ படி. கர்த்தர் உன்னோடு பேசுவார். பேசுகிற வார்த்தைக்கு, கர்த்தருடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியணும். ஏன் கீழ்ப்படியணும் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? வாசிங்க, 23ஆம் வசனத்தை வாசிங்க. தோத்திரம். நீ பூமியில் உள்ள சகல நாளும் ஏன் கர்த்தருக்கு பயப்படணும் அப்படின்னா, அவருடைய கரம் பலத்த கரம், அவருடைய கரம் அற்புதங்களை செய்கிற கரம், அவருடைய கரம் சிருஷ்டிப்பின் கரம், அவருடைய கரம் ஆச்சரியமான கரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய கரம் ரட்சிக்க கூடாதபடிக்கு குன்றி போகாத கரம், அவருடைய கரம் நூறத்தனையாய் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிற கரம். அல்லேலூயா. ஆகவே இந்த கரம் உன்னோடு கூட இருக்குமானால் இந்த பூமியில நீ மேன்மைப்பட்டவன். ஆமென், அல்லேலூயா. ஆமா, கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரம். அதான் ஆண்டவர் நம்ம கூட வராம இருந்தா நம்ம என்னைக்கோ என்ன செஞ்சிருப்போம்? அழிஞ்சு போயிருப்போம்ல, அழிஞ்சு போயிருப்போம். அப்போ ஆண்டவர் உன் கூட வந்து ஆண்டவருடைய கரம் கூட தான் இருக்கும். ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டது? பலத்த காரியங்களை செய்கிற கரம். இந்த கரம் அவன் சொல்றார் பாருங்க, பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கு நீ உன் வாழ்நாளெல்லாம் யாருக்கு பயப்படணும்? ஆமா, ஏன் தெரியுமா? அவர் ஜீவனுள்ள தேவன். ஏன் அவருக்கு நீ பயப்படணும் தெரியுமா? அவர் உன்னை தெரிந்து கொண்ட தேவன். நீ ஏன் அவருக்கு பயப்படணும் தெரியுமா? அவர் உன்னோடு கூட இருக்கிற தேவன். நீங்களும் நானும் ஏன் அவருக்கு பயப்படணும் தெரியுமா? இந்த பூமியில என்னை சுற்றிலும் இருக்கிற எல்லாருக்கும் முன்பதாக என்னை மேன்மைப்படுத்துகிற தேவன் என் ஆண்டவர். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ இதுவரை உன் சொந்த பந்தங்களுக்கு முன்பதாக நீ தலை குனிஞ்சு போய் நிற்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு நான் உன்னை மேன்மைப்படுத்த போறேன். நான் ஜீவன் உள்ளவர். நீ ஒன்று செய் மகளே, நீ அதிகாலை எந்திரிச்சு என் கற்பனையை நீ கை கொண்டு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயில இருக்கணும்னா நீ வேத வசனத்தை படி, இந்த ஆகாரத்தை புசி, இந்த ஆகாரத்தை மற்றவங்களுக்கு சொல்லு. அவன் இந்த பூமியில மேன்மையாய் வைப்பேன். நான் இந்த பூமியில இந்த உலகத்துல உன்னை நான் மேன்மையாய் வைப்பேன். நான் ஜீவன் உள்ளவர்.
நான் உன்னை இந்த பூமியிலிருந்து வேறு பிரிச்சிருக்கிறேன். இந்த பூமியில இருந்து நான் உன்னை தெரிஞ்சு கொண்டிருக்கிறேன். உன்னை நான் ஆயத்தப்படுத்துவது எதற்காக தெரியுமா? என்னுடைய வருகையில நீ என்னை சந்திக்கணும். ஆண்டவருடைய வருகையில நீங்களும் நானும் யாரை சந்திக்கணும்? அவரை சந்திக்கணும். அவரை சந்திக்கணும். யோசுவாவை கர்த்தர் மேன்மைப்படுத்திட்டார். மேன்மையாய் கர்த்தர் மாற்றிட்டார். மாற்றின பிறகு கர்த்தர் சொல்ற யோசுவா சொல்றாரு, அந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனம், 4 அதிகாரம் கடைசி வசனத்தை படிங்க. போல நான் ஏற்கனவே சொன்னேன், 2 கூட்டம். ஒன்று எகிப்திலிருந்து புறப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கு. இன்னும் வழியிலே பிறந்த நியூ ஜெனரேஷன் கொஞ்சம் பேர் இருக்காங்க. இப்ப இவங்க 2 கூட்டமும் நிற்கிறாங்க. இப்ப யோர்தானை கடந்தாச்சு. யோர்தானை கடந்து வந்த பிறகு யோசுவா அவங்கள பார்த்து ஒரு காரியத்தை சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நாங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்தோம். யார் எங்க கூட இருந்தா சொல்லுங்க? கர்த்தர் எங்க கூட இருந்தார். ஆமென். இப்போ நீங்க எதை கடந்திருக்கிறீங்க? நீங்க எதை கடந்துட்டீங்க? யோர்தானை கடந்திருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுல ஒரு வார்த்தை சொல்றார் பாருங்க. நீங்க பைபிள் படிக்கும்போது எப்படி படிக்கீங்க எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த வசனத்துல ஒரு வார்த்தை 2 முறை வருது. ஒரு வார்த்தை 2 முறை வருது. என்ன வார்த்தை கண்டுபிடிப்பீங்களா? சத்தமா சொல்லுமா? வற்றி போக பண்ணினது போல. அப்படின்னா என்ன அர்த்தம்? செங்கடலை உலர்ந்த தரையா மாற்றினார். அதே தேவன் யோர்தானையும் வறண்ட நிலமாய் மாற்றிட்டார். ஆமென். வற்றி போக பண்ணினார். அல்லேலூயா. ஐயா, நாங்க எகிப்திலிருந்து புறப்படும் போது எந்த கர்த்தர் எங்க கூட இருந்தாரோ அதே கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அப்படின்னா உங்க அம்மா அப்பாவோடு கூட இருந்த கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்க அம்மா அப்பா வாழ்க்கையில் அற்புதம் செய்த கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். புது ஜெனரேஷன், அருமையான இக்காலத்து பிள்ளைகளே, உங்களுக்கு அன்பாய் சொல்லுகிறேன், உங்கள் பெற்றோரை கனப்படுத்தின கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். அதைத்தான் யோசுவா சொல்றான். எங்க வாழ்க்கையில, இங்க இருக்கிற இந்த உங்க அப்பா அம்மா வாழ்க்கையில அவங்க யோர்தான செங்கடலை கடக்கும் போது செங்கடல் வற்றி போயிற்று. ஆனா நீ வரும்போது இந்த யோர்தான் எப்படி போகுது தெரியுமா? கரை புரண்டு ஓடுது. இந்த கரை புரண்டு ஓடுன யோர்தான வற்றி போக பண்ணதை நீ என்ன செஞ்சிருக்கிற? பார்த்திருக்கிற. நானும் பார்த்தேன், நீயும் பார்த்த. ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில இந்த 2 அற்புதத்தை பார்த்தான். ஆமென். இல்ல, மோசே செங்கடல் கடந்ததோடு முடிஞ்சிருச்சு. ஆனா யோசுவாவுடைய வாழ்க்கையில செங்கடல் வற்றி போனதை பார்த்தார், யோர்தான் வற்றி போனதை என்ன செய்தார்? பார்த்தார். எவ்வளவு அருமையான தேவ மனிதர், எவ்வளவு அருமையான தேவனுடைய மனிதர். இதற்கு சாட்சியாக தான் இந்த 12 கல்லை எடுத்து கொண்டு போய் யோர்தானை கடந்து போய் அவங்க என்ன செஞ்சாங்க? வச்சாங்க. அந்த 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 காரியத்தை நீங்க தொடர்ந்து இருக்கிற அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், இது என்னது என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் யோர்தானை கடந்து வந்தோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் எங்களை வற்றி போக பண்ணின தேசத்திலே உலர்ந்த தரையில, வேதம் சொல்லுது உலர்ந்த தரையில் அவங்க என்ன செஞ்சாங்களா? நடந்து வந்தாங்க. நீங்க நல்லா பாருங்க, நம்ம பிள்ளைகள் இருக்காங்கல்ல, ரொம்ப சேட்டைக்கார பிள்ளை இல்ல, என்ன நம்மளா இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? இப்போ யோர்தான் மேல இருந்து கீழே மாற வருது, ஆசாரியர்கள் போறாங்க, இந்த பக்கம் என்ன நிக்குது? மேல என்ன நிக்கு? மேல இருந்து வந்த தண்ணி இப்போ எங்க நிக்குதுங்க? ஆமா, அதை ஓடி போன தண்ணி இப்போ ஒரு கூட்டம் தண்ணி எங்க நிற்கும்? கீழே நிற்கலாம். நிற்குமா நிற்காதா? இப்போ நம்ம பிள்ளைகளா இருந்தா என்ன செய்வாங்க? போகும்போது என்ன பண்ணுவான்? கையை வச்சு என்ன பண்ணுவான்? தொட்டு பார்ப்பாங்களா? இது உண்மையான தொட்டு பார்ப்போமா? நான் இருந்தா தரையை கூட என்ன செஞ்சிருப்பேன்? தொட்டு பார்த்திருப்பேன். ஏன்னா ஈரம் இல்லைல்ல, ஈரம் இல்லை. ஏன்னா உலர்ந்து போயிட்டு இருந்தா பைபிள் சொல்லுது. உலர்ந்து போச்சுங்க, ஒரு செகண்ட் தான். ஆண்டவர் ஒன்ன மேன்மைப்படுத்தணும்னா ஒரு செகண்ட் போதும். ஆமே, நீ அவரை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு.
டெஸ்ட் பண்ணி பாரு, ஆண்டவர் கூட இருக்காரா, அப்படியே கரம் பராக்கிரமம் செய்கிறதா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாரு. அவர் சொல்லுவார், மகளே நான் கூட தான் இருக்கேன், நான் ஜீவன் உள்ளவ தேவன். நான் யோசுவாவை மேன்மைப்படுத்தினேன், அதோடு கூட விடல. மோசேயை மேன்மைப்படுத்தினேன், அப்படிப்பட்ட தேவன் அதோடு கூட இல்லை. இப்போ யோசுவாவை அழைச்ச பாருங்க, யோசுவா வாழ்க்கையில் இதே அற்புதத்தை செய்கிறேன். நீ ஆண்டவர்கிட்ட கேளு, பிள்ளைகளை அன்பா சொல்றேன், நீ இப்படி ஜோம் பண்ணிப்பார். ஆண்டவரே, எங்க அப்பா அம்மாவை நீர் ஆசீர்வதித்தீர், எங்க அப்பா அம்மாவை நீர் என்ன செய்தீர், சத்தமா சொல்லுங்க, ஆசீர்வதித்தீர். இதெல்லாம் எனக்கு வேண்டாம், என்ன ஆசீர்வதிக்கணும் சொல்லுங்க. என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆயா தாத்தா பாட்டி பூட்ட சம்பாதித்த சம்பாத்தியம் எல்லாம் அங்க இருக்கட்டும். ஆண்டவரே, என்ன நீர் ஆசீர்வதி, என் தலையை என்னையால் என்ன செய்யணும்? ஆமா, எங்க அப்பாவை ஆசீர்வதித்தது கர்த்தர் தான், என்னை என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அதுதான் யோசுவா சுட்டி காட்டுறான். உன் சந்ததிக்கு நான் சொல்றேன், மோசே யோர்தா செங்கடலை வற்றி போக பண்ணினதை ஜனங்கள் கண்டார்கள், நீங்க என்ன செய்றீங்க? இப்ப யோர்தான் வற்றி போக பண்ணதை என்ன செஞ்சிருக்கீங்க? பார்த்திருக்கீங்க. இதெல்லாம் செஞ்சவர் கர்த்தர், இவர் ஜீவனுள்ள தேவன். இவர் யோசுவாவை சகல இஸ்ரவேலருக்கு முன்பதாக, இஸ்ரவேல் எல்லாரும் அறியும்படி, எல்லாரும் அறியணும். உன் ஆண்டவர் மேன்மைப்படுத்தினா உன் தெருவில் மட்டும் இல்லை, உன் பஸ்தியில மட்டுமல்ல, உன் கிராமத்தில் மட்டுமல்ல, உன் தாலுக்கா மட்டுமல்ல, அல்லது உன் மாவட்டம் மட்டுமல்ல, முழு அந்தமானுக்குமே உன்னை மேன்மைப்படுத்தினதை கர்த்தர் வெளிப்படுத்துவா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீ போகும்போதே சொல்லணும், இது யார் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளை. உன்னை பார்த்து சொல்லணும், ஒரு காலத்தில் எப்படியோ இருந்தாயா, இன்னைக்கு ஏசுநாதர் ஓடி போனா, ஏசுநாதர் எங்கேயோ கொண்டு போயிட்டாரு. சொல்லுங்க ஆமென், அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அவ்வளவு நல்லவர். நம்ம ஆண்டவர் அவ்வளவு நல்லவரா கெட்டவரா? உன்னை மேன்மைப்படுத்துவாரா? படுத்த மாட்டாரா? எங்க மேன்மைப்படுத்துவார்? எங்க மேன்மைப்படுத்துவார்? தலை குனிந்த இடத்தில், நீ இருக்கிற இடத்தில், உன் அப்படி உதறி தள்ளினாங்க பாருங்க, அதில் காலால மிதிச்சாங்க தெரியுமா, அந்த இடத்திலேயே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நாளைக்கு வேண்டாம், இன்றைக்கு, டுடே, இன்றைக்கு என்ன நீர் என்ன செய்யணும்? நீ எதெல்லாம் ஆண்டவர்கிட்ட, ஒருவேளை நீ தலை குனிஞ்சு நின்ன இடம் எது உனக்கு தான் தெரியும். நீ வெட்கப்பட்டு போன இடம் உங்களுக்கு தெரியும். நீ எத்தனையோ முறை பல உதவிகளை கேட்டு பல இடத்துல போய் தலை குனிஞ்சு வந்து நின்றுக்கல்ல, இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், அவங்களே உன்னை தேடி வருவாங்க, நீ அவங்களுக்கு உதவி செய்யும்படி உன் தலையை நான் உயர்த்துவேன், உன் தலையை நான் உயர்த்துவேன். சொல்லுங்க அல்லேலூயா. உன் தலையை நான் உயர்த்துவேன். ஆமென், ஆமென். நம்ம தேவன் நல்ல தேவன். அவருடைய அன்பை ருசி பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதை நீங்க ருசி பார்த்து பாரு, அப்போ உன் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியுங்க. என் வாழ்க்கையில நான் ஆண்டவர்கிட்ட அது அதிகமாக, எனக்கு உங்களை மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, சில வேதனைகள் இருக்க தான் செய்யுது. ஆனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னை அழைத்த தேவன், என்னை அழைத்த தேவன் என்னை இதுவரை மேன்மைப்படுத்தினார், இன்னும் மேன்மைப்படுத்துவார், இன்னும் மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. உங்களை அழைத்தவர், உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை வேறு விரித்தவர், உங்களை ஆயத்தப்படுத்தினவர், இதுவரை நடத்தினாரே, அவர் மேன்மைப்படுத்தவர் வல்லவர், அவர் மேன்மைப்படுத்தவர் வல்லவர். யோசுவாவை மட்டும் மேன்மைப்படுத்துவாரா? இல்ல, யோசுவாவின் சந்ததிகள் நீங்களும் நானும், யோசுவாவின் சந்ததிகள் நீங்களும் நானும் கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? மேன்மைப்படுத்துவார். சமீபத்தில் ஒரு பேட்டி பார்த்தேன். ஒரு அம்மா அந்த பேட்டியில் சொல்றாங்க, எங்க குடும்பத்தில் இருந்து எல்லாரும், எங்க குடும்பத்தில் உடன்பிறப்புகள் எல்லாரும் நல்லா இருந்தாங்க. எனக்கு திருமணமான உடனே என் கணவனார் மரித்து போய்விட்டார். எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை. இந்த பிள்ளைகளை நான்
8 வீடு வேலை செஞ்சேன். 8 வீடு வேலை செஞ்சு என் பிள்ளைகளை நான் படிக்க வச்சேன். தன்னுடைய தகப்பனார் திருமணம் செய்து கொடுக்கும்போது இருந்த நகைகள் எல்லாவற்றையும் நான் வித்துட்டேன். இப்போ ஒன்றும் இல்லை, என் கையில் ஒன்றுமில்லை. என் பிள்ளைகள் அவ்வளவு கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். ஆனால் என் பிள்ளைகள் என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததுனாலே, என்னுடைய கஷ்டங்களை கண்டதினாலே அவங்களும் நல்ல படிக்க ஆரம்பித்தாங்க. நல்ல படிக்க ஆரம்பித்தாங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனோ அந்த கஷ்டத்தை உணர்ந்த என் பிள்ளைகள் நல்லா படித்தாங்க. இன்னைக்கு நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறாங்க. நான் அன்னைக்கு என் உடன்பிறப்புகள் வீட்டுக்கு போனா என்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. எந்த ஒரு காரியத்துக்கும் என்ன முன்னால கொண்டு வர மாட்டாங்க. ஆனா இப்போ நான் போனேன்னா எல்லா ஒரு காரியத்திற்கும் என்னை முன்னால தூக்கி வைக்கிறாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்னை மேன்மைப்படுத்தின இயேசு என்று சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ எந்த சூழ்நிலைமையிலும் யாரையும் விட்டு இயேசுவை மட்டும் உறுதியா பிடிச்சுக்கோ. அவர் உங்களை மட்டுமல்ல உங்க பிள்ளைகளையும் மேன்மைப்படுத்த அவர் வல்லவர். ஆமென். இப்படி ஒரு வார்த்தை கிடைச்சா எவ்வளவு சந்தோஷமா துள்ளி குதிக்கணும். என் இயேசப்பா என்னை மேன்மைப்படுத்த அவர் வல்லவர். அல்லேலூயா. ஆனா ஒண்ணே ஒண்ணு, கர்த்தர் உன் கூட இருக்கிறார், அதை மறந்துடாத, அதை விட்டுறாத, அவரை விட்டுறாத, உறுதியா பிடிச்சுக்கோ. யோசுவா விடவே இல்லை, யோசுவா விடல, கர்த்தரை விடல. அதனாலதான் 24வது அதிகாரத்துக்கு வரும்போது அவர் சொன்னார், எப்பா நான் என் வாழ்க்கையில வயசாயிற்று, இப்ப எனக்கு நான் மோசே கூட இருந்து புறப்படும் போது எனக்கு என்ன பலன் இருந்துச்சு, அது எனக்கு இருக்கு. இப்ப எவ்வளவோ அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சார். ஆனா இப்ப சொல்றேன், நீ எல்லாம் பாதியில வந்தவன், இன்னைக்கு பின்வாங்கி போன சில கூட்டம் இருக்கு. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன், நீங்க யாரை வேணாலும் சேவிச்சுக்கோ, நான் என் குடும்பம் மட்டும் நாங்க யாரை சேவிப்போம்? சொல்லுங்க, யாரை சேவிப்போம்? கர்த்தருடைய பிள்ளை, எந்த சூழ்நிலைமையிலும் உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வேறு பிரித்தவரை, உன்னை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வழி நடத்தி கொண்டு வந்தவரை, மன்னாவை தந்தவரை, செங்கடலை கடக்க செஞ்சு கானான் தேசத்துக்குள் கொண்டு வந்தவரை நீ ஒரு நாள் மறந்துடாத. அவர் உன்னை உயர்த்துகிற கர்த்தர். யோசுவாவை உயர்த்தினவர், உங்களையும் என்னையும் அவர் உயர்த்த வல்லவர்.